ஏஐ வந்து 1956லேருந்து இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு முன்னாடியே வந்திருக்கு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ ஏஐ ஏதோ இப்போ புதுசாக வந்த மாதிரி. பட் ஏஐங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லித் தருவதற்கான ஆசிரியர்கள் நிறைய கிடையாது. ஏன்னா இப்போ ஏஐயில் ட்ரெயின்டு மேன் பவரே கிடையாது. இப்போ நான் ஏஐ படித்தேன் அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகளில் இப்போ அமெரிக்கா மாதிரி ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸில் எடுத்திங்கன்னா அங்கே ஏஐன்னு ஒரு கோர்ஸே கிடையாது. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் உங்களுக்கு ஏஐ. இது நான் சொல்கிறேன் இல்லை, புதுசாக வருது அப்படிங்கிறத படிக்கிறத விட நான் இப்போ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா மீது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். கரெக்டாக இல்லையா? பட் எனக்குன்னு ஒரு இன்னேட், நான் எல்லாத்தையும் சொல்கிறது தான், இந்த குழந்தைய ஆர்கானிக்காக விடுங்க, அந்த குழந்தை கரெக்டாக வரும். கரெக்டாக இல்லையா? நான் நீட்டு ஐஐடி ஏதோ ஒரு கோர்ஸை ஃபெர்டிலைசர் அடித்தா அந்த குழந்தை காணாமல் போயிடும். கரெக்டாக இல்லையா? உங்களோட தனிப்பட்ட திறமைகள் உங்களுக்கே தெரியாமல் காணப்படும். அது நான் என்னோடய செமினாரில் நிறைய சொல்லுவேன். அந்த காலத்தில் யானைகள் வந்து நாங்கள் வந்து போருக்கு யூஸ் பண்ணோம். இன்றைக்கி அந்த யானைகள் வந்து நாங்கள் வந்து கோவிலில் ஊர்வலம் வர்றதுக்கும் வாசல்லேருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? யானைக்கே போருக்கு போகக்கூடிய திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானையை மாற்றினோமோ அது மாதிரி தான் நம்மளாம் மாறியிருக்கோம்.